மகாநதி சீரியல்ல காவேரி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி பிரியா ரீசெண்டா விஜய் டெலிவிஷனோட சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோல அம்மன் கெட்டப்ல வந்திருந்தாங்க. அந்த ஷோக்காக ரெடி ஆகுறப்ப எடுத்த சில பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அம்மன் கெட்டப்ல லக்ஷ்மி பிரியா அவ்வளோ சூப்பரா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் டெலிவிஷன்ல ஜூனியர் சூப்பர் சிங்கர் பக்தி ஸ்பெஷல் ஷோ டெலிகாஸ்ட் ஆயிருந்தது. அந்த ஷோல விஜய் டெலிவிஷன் ஸ்டார்ஸ் நிறைய பேர் அம்மன் கெட்டப்ல வந்திருந்தாங்க. லக்ஷ்மி பிரியாவும் வேப்பிலை அம்மா வேப்பிலை அந்த சாங்குக்கு அம்மன் கெட்டப்ல சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ட் பாடுறப்ப உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தாங்க. ராகினி வெண்ணிலா ரெண்டு பேருமே அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணப்ப எடுத்த சில பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் எல்லாம் 3 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம காவேரிய நிறைய காஸ்டியூம்ல பார்த்துருக்கோம். அம்மன் காஸ்டியூம்ல பார்க்குறப்போ அவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸ் எல்லாருமே மகாநதி சீரியல் ஃபேன்ஸ் லக்ஷ்மி பிரியாக்காகவே இந்த ஷோவை பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மகாநதி சீரியல்ல விஜய் காவேரியை எம்டி ஆக்கணும் அப்படின்னுட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே பெருசா பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. இன்னைக்கான எபிசோட்ல விஜய் காவேரியை நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல உன்னை வந்து கூப்பிடுறேன் அப்படின்னுட்டு உள்ள போறாரு. ஆனா காவேரி டைவர்ஸ்க்காகவும் கான்ட்ராக்ட் மேரேஜ்க்காகவும் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வண்டி எடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. ஸோ வண்டி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டும் ஆயிடுது. விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னுட்டு ஃப்ராங்கா 2 பேரும் பேசினாவே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். ஆனால் 2 பேருமே ஃப்ராங்கா பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகாநதி சீரியல் லக்ஷ்மி பிரியா அம்மன் கெட்டப்பில் டெலிகாஸ்ட் ஆன ஷோ எப்படி இருந்தது அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.